வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 1 தேர்வுக்காக 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் 50 வினாக்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நம்மளும் தொடர்ந்து வீடியோ போடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொல் என்பது இடைப்பகாபதம். இரண்டாவது வினா, பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். மூன்றாவது வினா, பெய்து பழகிய மேகம் என்ற நூலை எழுதியவர் யார்? பெய்து பழகிய மேகம் என்ற நூலை எழுதியவர் தேனரசன். நாலாவது வினா, கலம்காரி ஓவியங்கள் என்பது துணி ஓவியம். ஐந்தாவது வினா, குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் மண் துகள். ஆறாவது வினா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்களின் எண்ணிக்கை. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்களின் எண்ணிக்கை 5. ஏழாவது வினா, கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. எட்டாவது வினா, மறைமலை அடிகள் நூலகம் எங்கு உள்ளது? மறைமலை அடிகள் நூலகம் கன்னிமரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் உள்ளது. ஒன்பதாவது வினா, கடலில் துறை அறியாமல் கலங்குவன எது? கடலில் துறை அறியாமல் கலங்குவன மீன்கள். பத்தாவது வினா, பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பெருமை பிளஸ் கடல். 11வது வினா, பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நூல். பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நூல் சேந்தன் திவாகரம். 12வது வினா, முன்னீர் வழக்கம் என்ற கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல். முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். 13வது வினா, கப்பல்களில் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படும் மரங்களில் தவறானது. கப்பல்களில் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படும் மரங்களில் தவறானது தேக்கு. இது பக்கங்களுக்கு வரும். இலுப்பை, வேம்பு, நாவல் இது மூன்றும் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படும் மரங்கள். 14வது வினா, டேஸ் என்பது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். டேஸ் என்பது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுவது எதுனா? உங்களுக்கு விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 15வது வினா, தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர். தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் வாக்கர். 16வது வினா, கப்பல்களில் பயன்படும் குறுக்கு மரம். கப்பல்களில் பயன்படும் குறுக்கு மரம் பருமல். 17வது வினா, வெற்பு என்பதன் பொருள். வெற்பு என்பதன் பொருள் மலை. 18வது வினா, திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளாளர் வி. முனுசாமி. திருக்குறளாளர் வி. முனுசாமி. 19வது வினா,
கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் வரையப்படுபவை. கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் வரையப்படுபவை குகை ஓவியம். 20வது வினா, இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் பரிபாடல். 21வது வினா, சுந்தரின் வாழ்க்கை நிகழ்வுகள் எங்கு ஓவியமாக வரையப்பட்டுள்ளது? சுந்தரின் வாழ்க்கை நிகழ்வுகள் தஞ்சையில ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. 22வது வினா, எந்த நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன? உவேசா நூலகம். 23வது வினா, வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் டேஸால் பொறிக்கப்பட்டுள்ளன? வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் டேஸால் பொறிக்கப்பட்டுள்ளன. சரியான விடை கருப்பு நிற பளிங்குக்கல். 24வது வினா, முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்களில் பொருந்தாதது காண்க. முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்களில் பொருந்தாதன்னு பார்த்தோம்னா மீன் மட்டும்தான் தவறானது. 25வது வினா, உலகிழந்தன்ன உருகெழு வங்கம் என்ற வரி கலித்தொகையில் எந்த திணையில் இடம்பெற்றுள்ளது? உலகிழந்தன்ன உருகெழு வங்கம் என்ற வரி கலித்தொகையில் எந்த திணையில் இடம்பெற்றுள்ளதுன்னா மருத திணையில். 26வது வினா, எதுகை இடம்பெறாத சொல். எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இது எல்லாம் எதுகை இடம்பெற்றிருக்குது. இரவு இயற்கை இது மட்டும்தான் தவறு. 27வது வினா, பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்கள் டேஸ் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர்னா தோணி. 28வது வினா, ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜூல்ஸ் வெர்ன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 29வது வினா, இலக்கிய வகை சொற்களின் எண்ணிக்கை. இலக்கிய வகை சொற்களின் எண்ணிக்கை 4. 30வது வினா, கழனி என்பதன் பொருள். கழனி என்பதன் பொருள் வயல். 31வது வினா, ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்று துவங்கும் பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் பேறு. 32வது வினா, நாலடியார் என்பது 14 கீழ்கணக்கு நூல். 33வது வினா, கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் சுப்ரபாரதி மணியன். அஞ்சனம் என்னும் பொருள் தரும் எழுத்து. அஞ்சனம் என்னும் பொருள் தரும் எழுத்து மை. 35வது வினா, பெரும்பாலும் இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல். பெரும்பாலும் இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. 36வது வினா, களி என்பது உரி பகாபதம். 37வது வினா, வெள்ளை ரோஜா யாருடைய படைப்பு? வெள்ளை ரோஜா தேனரசன் அவர்களுடைய படைப்பு. 38வது வினா, பரி என்பதன் பொருள். பரி என்பதன் பொருள் குதிரை. 39வது வினா, கண்ணாடி ஓவியர்கள் எங்கு மிகுதியாக உள்ளனர்? கண்ணாடி ஓவியர்கள் எங்கு மிகுதியாக உள்ளனர்? தஞ்சை. 40வது வினா, பசார் பெயிண்டிங் என்பது நாட்காட்டி ஓவியம். 41வது வினா, நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம்
கேலிச்சித்திரம். 42வது வினா, இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது டேஸின் நோக்கம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கம். 43வது வினா, வள்ளுவர் கோட்டம் எனும் கலைக்கூடம் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு. ஸ்டார்ட் பண்ணது 1973, முடிக்கப்பட்ட ஆண்டு 1976. 44வது வினா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை. தஞ்சை பல்கலைக்கழகத்தில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 25. 45வது வினா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கு வருவது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருவது கீழ்த்திசை நூலகம். 46வது வினா, சிற்பக்கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சிற்பக்கலைக்கூடம் பூம்புகாரில் அமைக்கப்பட்டுள்ளது. 47வது வினா, திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. 48வது வினா, செப்பேடு பிரித்தெழுதுக. செப்பு + ஏடு. 49வது வினா, சி என்பதன் பொருள். சி என்பதன் பொருள் இகழ்ச்சி. 50வது வினா, போ என்பதன் பொருள். போ என்பதன் பொருள் செல். 50க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா, TNPSC.